நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 0 to 12 வோல்ட் வேரியபிள் சால்ட்ரிங் அயன் வித் டிஜிட்டல் வோல்ட் மீட்டரோட நம்ம பார்க்க போகிறோம். பக்காவாக வந்து ஹீட் ஆகும். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற சால்ட்ரிங் அயனோட இது பக்காவாக இருக்கும். டெம்பரேச்சரை வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? மினிமம் 1.2 வோல்ட்லேருந்து 15 வோல்ட் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா நம்பர் 2 அவுட்புட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பேக்கில் 2 சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம நார்மலாக வரக்கூடிய 12 வோல்ட் சால்ட்ரிங் அயன் வருதுல, அதை வந்து நம்ம 2 யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுனா ஒரு 12 வோல்ட்டு எல்இடி வந்து நம்ம பேக் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட் இருக்குது. நான் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். 2 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, 7 வோல்ட்டில் இது பிக்கப் ஆகுது. எல்இடி பாருங்கள், 7 வோல்ட்டில் பிக்கப் ஆகுது. நம்ம 12 வோல்ட் வரைக்கும் கட்ட கொடுக்கலாம். இது நீங்கள் வேரியபிள் டிசி கிட்டாவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 12 மேலே கொடுத்தா இது வந்து லைட்டு போயிடும். இதை நீங்கள் இந்த லைட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை நீங்கள் சால்ட்ரிங் அயனும் யூஸ் பண்ணிக்கலாம், வேரியபிள் டிசி கிட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா தேவையானது ஃபஸ்ட் பார்த்தலாம். நம்ம எப்போ யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீ ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கேபினெட்டு. இது அதுக்காக ஒரு பவர் சோர்ஸுக்காக ஒரு 12 வோல்ட் 3 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று. அதை ஏசியை இங்கே வரக்கூடிய ஏசியை டிசியை மாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் போர்டு, ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வரக்கூடிய ஏசியை டிசியை மாற்றி நம்ம ஸ்டெப் அப் பண்ணால் தான் நம்ம சால்ட்ரிங் அயன் கூட ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு இது யூஸ் பண்ணாகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டம் ஒரு 4 புஷ்ஷு ஸ்க்ரூ பாக்கெட் பண்ணுவாங்க. இது ஒன்று, ஏன்னா நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்க்ரூ தேவை. அது ஒரு ஸ்க்ரூ பாக்கெட் ஒன்று வைக்கிறேன். ப்ளஸ் என்ன சொன்ன மாதிரி ஏசி அப்ளைக்க ஒரு பவர் கார்டு. நம்ம இங்கே வரக்கூடிய வோல்டேஜ், அது உங்கள் ஆப்ஷனு. வரக்கூடிய வோல்டேஜ் நம்ம தெரிவிக்கிறதுக்காக ஒரு 0 to 100 வோல்ட்டு டிசியை வந்து இது நம்ம ஷோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிஜிட்டல் வோல்ட் மீட்டர். இது போட்டாச்சு. ஏன்னா வீடியோ காமிச்சதில் எந்த லைன் இருக்கும், அதனால் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு ஃப்ளக்கு கார்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார் ஃபிக்ஸ் பண்ணி, ட்ரான்ஸ்ஃபார் அடியில் 220 வோல்ட் வந்து கீழே இருக்கு பாருங்கள். கீழே இருக்கிற 2 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்ட்டு, மேலே இருக்குது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் ஏசி. இந்த ஏசி நம்ம ஏற்கனவே காமிச்ச மாதிரி போர்டு இருக்கு பாருங்கள். இது 3 ஆம்ப்ஸு, 4 டயோடு, ஒரு கெப்பாசிட்டி. ஏற்கனவே நம்ம காமிச்ச மாதிரி 4 டயோடு 10 வச்சிட்டேன், ஒரு கெப்பாசிட்டர். இந்த டயோட நம்பர் பார்த்திங்கன்னா IN 5408 3 ஆம்ப்ஸ் டயோடுன்னு கேளுங்க. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் 3 ஆம்ப்ஸ், அதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டயோடு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த கெப்பாசிட்டி எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார் வோல்டேஜ் இன்ட்டு 2 மடங்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார் வோல்டேஜ் இன்ட்டு 2 மடங்கு. அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது 12 வோல்ட்டு இன்ட்டு 2னா 24 வோல்ட் வரும். இங்கே கெப்பாசிட்டி 25 வோல்ட் வாங்கிக்கோங்க. மைக்ரோஃபேரட் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஆம்ஸுக்கு 1000 மைக்ரோஃபேரட் யூஸ் பண்ணணும். நம்ம 3 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணதில் 3000 மைக்ரோஃபேரட் கிடைக்கும். 3000 மைக்ரோஃபேரட் நான் ஸ்டாண்டர்டு, அதனால் மார்க்கெட்டில் 2200 கிடைக்கும். அதை விட்டிங்கன்னா 4700 கிடைக்குங்க. அதை வாங்கிக்கலாம். என்கிட்ட நான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயனுக்காக யூஸ் பண்ணுறேன். அதனால் பெருசாக அளவுக்கு டிசி தேவைப்படாது. அதனால் நான் 2200 என்கிட்ட இருக்கிறதுக்கு புதுசாக வாங்கலை, பழசை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதை வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் பண்ணிங்கன்னா 4700 போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்ளை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணால் 220 வோல்ட் கீழே வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு ஏசி, அதாவது இந்த இடத்துக்கு ஏசி வந்துடும். இந்த டயோடு ஏசியை டிசியை மாற்றி ஃபில்ட்ரு பண்ணுது கெப்பாசிட்டர். இப்போ நம்ம மல்டிமீட்டரில் ஏசி எவ்வளோ வருது கன்வெர்ட் பண்ணி டிசி எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். ஏசி வோல்டேஜில் 200 செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இன்புட் எவ்வளோ வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் நான் மல்டிமீட்டரை இப்படி வச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் வந்து தெரியும். இப்போ மல்டி வந்து ஏசியில் வச்சுருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13.1, அதாவது நீங்கள் வரக்கூடிய இன்புட் வோல்டேஜை பொறுத்து 12லேருந்து 13 வோல்ட் வருங்க. இது வந்து ஏசி. இப்போ நம்ம டிசியை மாற்றிக்கலாம். டிசி 20 வோல்ட் வச்சுட்டேன். ஏன்னா அவுட்புட்டில் செக் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டி வரக்கூடிய ஏசியை டிசியாக மாற்றி இது ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பார்த்துலாம். பாசிட்டிவ் வச்சுக்கலாம், நெகட்டிவ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 17லேருந்து 18 வோல்ட் வருங்க. கரெக்டாக 17 வோல்ட் வருது, 17.95 வோல்ட் வருது. இந்த டிசியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கப்புறம் டிசியை ஸ்ட்ரெயிட்டாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டருக்கு ஒன்று கொடுக்கணும். இதுலேருந்து 2 அவுட்புட் எடுக்கணும். தெளிவாக சொல்கிற பாருங்க. இதுலேருந்து 2 அவுட்புட் எடுக்கணும். எதுக்குன்னா, ஒன்று வோல்ட் மீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக போயிடணுங்க.
அப்போ தான் நம்ம வோல்ட் மீட்டர் ஒர்க் ஆகும். இப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஏசி டிசியை மாற்றியாச்சு. இப்போ வரக்கூடிய டிசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வோல்ட் மீட்டர் ஒரு சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக சுவிட்சு வோல்ட் மீட்டர் எவ்வளோ வோல்ட் நம்ம 0லேருந்து 12 வோல்ட் எவ்வளோ மாற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹீட்டு மாறும். அதுக்காக ஒரு வோல்ட் மீட்டர் பண்ணியிருக்கேன். இந்த வோல்ட் மீட்டர் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 வோல்ட்டு டிசியை காட்டக்கூடிய வோல்ட் மீட்ரு. இந்த வோல்ட் மீட்டருக்கு நம்ம 0லேருந்து 30 வோல்ட் இன்புட் கொடுக்கலாம். அது எந்த ஒயர் கொடுக்குன்னு பார்த்தா இதில் மொத்தம் 3 ஒயர் இருக்குங்க. எல்லோ, ரெட்டு, பிளாக்கு. இந்த ரெட்டு பிளாக்குக்கு நம்ம சப்ளை கொடுத்தா இந்த வோல்ட் மீட்டர் ஒர்க் ஆகும். சின்ன வோல்ட் மீட்டர் அதில் மொத்தம் 3 ஒயர் வரும். சொன்ன மாதிரி எல்லோ, ரெட்டு, பிளாக். இந்த ரெட்டும் பிளாக்கையும் நம்ம வரக்கூடிய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டா பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே எரியும். இந்த எல்லோ ஒயர் வந்து அவுட்புட் ஒயரில் கனெக்ட் பண்ணணும். இது வந்து நம்ம வரக்கூடிய சோர்ஸில் கனெக்ட் பண்ணிட்டா இந்த வோல்ட் மீட்டர் வரையும் இது வந்து அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணணும். சொன்ன மாதிரி அவுட்புட்டை பாசிட்டிவில் ரெட்டில் ஒயரையும் நெகட்டிவில் ஒரு பிளாக்கில் ஒயிட்டு வோல்ட் மீட்டரோட பிளாக்கையும் இந்த பிளாக்கையும் பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியாச்சு. வோல்ட் மீட்டரோட பாசிட்டிவும் இந்த ஒயரோட பாசிட்டிவும் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. சப்ளை ஒயர் வந்துட்டு நம்ம இந்த கன்வெர்ட்டில் பார்த்திங்கன்னா தெளிவாக பாருங்கள் காட்டுறேன். ஐஎன் ப்ளஸ்ஸு ஐஎன் மைனஸ் இருக்கும். நம்ம இந்த ரெட் ஒயரை ப்ளஸ்லையும் இந்த பிளாக்கை இந்த மைனஸ் கொடுத்துட்டா இன்புட் வந்துடும். டேரெக்டாக இது என்ன பண்ணுறீங்க, டீசால்டரிங் பண்ணிவிட்டு இந்த 3 பின்னிலேருந்து இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த பொட்டன்ஷியம் ரிமூவ் பண்ணிட்டு 3 ஒயர் கனெக்ட் பண்ணிங்க. இது நம்ம பொட்டன்ஷியம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 0 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் மாறும். இந்த அவுட்புட் தான் நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த அவுட்புட் ஸ்பீக்கர் ஜாக்கெட்டுக்கும் இந்த ஆர்சி ஜாக்கெட் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ தான் என்ன பண்ணலாம், இதுலேருந்து நம்ம சால்டரிங் அயனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இன்புட் நம்ம இந்த ரெட்டு பிளாக்கும் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சப்ளை கொடுத்தாச்சு. ஏற்கனவே உங்களுக்கு வீட்டில் சொன்ன மாதிரி பெண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்லோ கலர் ஒயர் இதுதான் வந்து நம்ம அவுட்புட்டில் கொடுக்கணும். கன்வெர்ட்டில் இருந்து இங்கேருந்து நம்ம கன்வெர்ட்லேருந்து அவுட்புட் எடுத்து இந்த ஆர்சி ஜாக்கெட்டுக்கு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆர்சி ஜாக்கெட்டு ப்ளஸ் இது ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அவுட்புட் வந்துடும். இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் நம்ம ஃப்ரெட்டில் உள்ளே விட்டு இது டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்ளை உங்களுக்கு ஆன் பண்ணுற மாதிரி நார்மலாக உங்களுக்கு டிஸ்பிளே வராது. சப்ளை ஆன் பண்ண உடனே வோல்ட் மீட்டர் வந்துடும். இந்த வோல்ட் மீட்டருக்கு ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவுட்புட்டில் காட்டணுங்க. அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போ வச்சாலும் வராது. ஏன்னா நம்ம சுவிட்ச் மூலிமா கொடுத்துருக்கோம். சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் நம்மளுக்கு பாருங்கள். சுவிட்ச் ஆன் பண்ணால் இந்த பக் கண்ட்ரு ஆன் ஆகும். இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணால் இந்த பக் கண்ட்ரு ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி இந்த எல்லா வேறு அவுட்புட் வைக்கிற பாருங்கள், உங்களுக்கு ரீடிங் தெரியும். ஆன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள், வோல்டேஜ் காட்டுதா? இது நம்ம அவுட்புட் ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஒயர் எடுத்து வந்து இந்த ஆர்சி ஜாக்கெட்டுக்கும் இதுக்கும் கொடுத்துட்டு அல்லது டைட் பண்ணிட்டு நம்ம சர்க்யூட்டை யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஒயர் கொடுத்தாச்சு. ஆர்சி சைடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஒயரே போட்டு பாசிட்டிவ் ஒயர் கனெக்ட் பண்ணி அந்த பாசிட்டிவ் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் நிறுத்தி வச்சுக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக ஒரு இந்த வோல்ட் மீட்டரோட எல்லா ஒயர் பாசிட்டிவ் நம்ம இந்த போர்டோட அவுட்புட் பாசிட்டிவ் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ரீடிங் ஆகும். அதேமாதிரி ஆஸ் யூஷுவலாக நெகட்டிவ் அதை கீழே எடுத்து வந்து இது இருக்குது. இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டா சர்க்யூட் ஓகே ஆகிடும். சப்ளை ஆன் பண்ணி பொட்டன்ஷியல் மீட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, வோல்டேஜ் மாறும். அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் மொத்தம் இங்கே மாறும். இது மூலிமா நம்ம ஹீட்டிங் எலமெண்ட்டை ஹீட்டை குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். இந்த வோல்ட் மீட்டரில் பார்த்திங்கன்னா 0 வோல்ட்லேருந்து 17 வோல்ட் வரைக்கும் நம்ம அவுட்புட் வந்து நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு 12 வோல்ட் வைக்கிறேன். பக்காவாக வந்து ஹீட் ஆகும். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற சால்டிங் அயனோட இது பக்காவாக இருக்கும். இது மூலம் நீங்கள் டெம்பரேச்சர் குறைக்கதோ ஏற்றலாம். அது பாருங்கள், டெம்பரேச்சரை வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? மினிமம் 1.2 வோல்ட்லேருந்து 15 வோல்ட் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணலாம்.
இந்த மாதிரியான வோல்ட் மீட்டர் வந்து அடிக்கடி ஃபால்ட் ஆகும். இது வந்து ஃபால்ட் ஆகாது. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம 2 அவுட்புட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பேக்கில் 2 சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம நார்மலாக வரக்கூடிய 12 வோல்ட் சால்ட்ரிங் அயன் வருதுல, அது வந்து நம்ம 2 யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இதில் ஒன்று யூஸ் பண்ணலாம். ப்ளஸ்ஸு அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 to 15 வோல்ட்டு நீங்கள் வேரியபிள் அவுட்புட் எடுத்துக்கலாம்.